Welcome to Kutti's Magic Story. நம்ம வீடியோ பார்க்குற யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போகிற வீடியோலாம் உங்களுக்கு ஹோம் பேஜில் ஷோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க லைக் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோ போகிற எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாரும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம குட்டீஸ் மேஜிக் ஸ்டோரி சேனலில் ஏகப்பட்ட தமிழ் ஸ்டோரிஸ், மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ்லாம் போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு மறக்காமல் அதையுமே செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். பச்சை பசேலென விருந்திருந்த சுந்தர வனம் என்ற காட்டில் பல விலங்குகள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. அந்த காட்டில் ஒரு சிறிய குளம். அந்த குளத்தின் அருகே ஒரு பழைய மரத்தின் நிழலில் மெதுவாக நடந்து கொண்டிருந்தான் ஒரு ஆமை. அவன் பெயர் ராஜன். ராஜன் ரொம்ப மெதுவாக நடப்பான். மற்ற விலங்குகள் எல்லாம் ஓடினாலும் பறந்தாலும் ராஜன் மட்டும் நிதானமாக சிரித்தபடியே நடந்தான். ஒரு நாள் இரவு நிலா ஒளியில் ராஜன் குளத்தருகே உட்கார்ந்திருந்தான். அவன் மனசுக்குள்ள ஒரு பெரிய ஆசை. இந்த காட்டை தாண்டி மலல, பாலைவனம், கடல் எல்லாம் பார்க்கணும். புது நண்பர்களை சந்திக்கணும், பயணம் செய்யணும். அதே நேரம் பழைய ஞானி ஆந்தை ஓமன் வந்து அமர்ந்தான். ஓமன் சொன்னான், ராஜா, உன் கனவு பெரியது. ஆனா உன் பொறுமை அதைவிட பெரியது. நீ பயணம் தொடங்க வேண்டிய நேரம் வந்திருக்கு. அவன் ராஜனுக்கொரு பச்சை இலை வரைபடம் கொடுத்தான். இது 7 உலகப் பயண வரைபடம். ராஜன் கண்கள் ஒளிர்ந்தது. நான் போறேன். அடுத்த நாள் காலை ராஜன் தன் சின்ன மூட்டை எடுத்தான். மூட்டையில் உலர்ந்த இலைகள், தண்ணீர் குடுவை அம்மா கொடுத்த சிறிய கல், அதிர்ஷ்டக்கல். அவன் காட்டை விட்டு வெளியே நடந்தான். முதல் உலகம், அடர்ந்த பச்சை காடு. அங்கே ஒரு குரங்கு குட்டி மரத்திலிருந்து விழுந்து கத்தினான். ஐயோ, என் குடும்பம் எங்கே? ராஜன் மெதுவாக அருகில் சென்றான். பயப்படாதே, மெதுவா யோசிப்போம். அவன் குட்டியுடன் சேர்ந்து மரங்களை கவனிச்சான். ஒரு பழைய மரத்தில் குட்டியின் அம்மாவை கண்டுபிடித்தான். குட்டி மகிழ்ச்சியுடன், நீ ரொம்ப மெதுவா இருந்தாலும் ரொம்ப புத்திசாலி. குட்டி ராஜனுக்கு ஒரு வாழைப்பழம் கொடுத்தான். ராஜன் மலைக்குச் சென்றான். குளிர், பனி. அங்கே ஒரு குட்டி யாக் நடுங்கிக்கிட்டு இருந்தது. என் பாதை மறந்துடுச்சு. ராஜன் சொன்னா, பாதை தெரியலனா அடையாளம் பார்த்து போலாம். அவன் மெதுவாக கற்கள், காற்று திசை, சூரியன் எல்லாம் பார்த்து வழி கண்டுபிடிச்சான். யாக் மகிழ்ச்சி. நீ மெதுவா நடக்கிறதால தான் கவனிக்க முடிஞ்சது. யாக் ராஜனுக்கு வெப்பமான கம்பளி கொடுத்தது. அடுத்த உலகம் பாலைவனம். சூரியன் தீ போல ராஜனுக்கு தாகம். அவன் ஒரு சின்ன எலி சிறு பார்த்தான். தண்ணீர் எங்க? சிறு சொன்னது, நான் உனக்கு காட்டுவேன், ஆனா மெதுவா நடக்கணும். அவர்கள் இரவு பயணம் செய்தார்கள். நட்சத்திரங்களை பார்த்து வழி கண்டார்கள். அவர்கள் ஒரு ஓயாசிஸை கண்டுபிடித்தார்கள். எலி ராஜனுக்கு நட்சத்திர கல்லு கொடுத்தது. ராஜன் கடல் அருகே வந்தான். அலைகள் பெரியது. அவன் பயந்தான். அதே நேரம் ஒரு டால்ஃபின் மீனா வந்தது. நான் உன்னை கடல் கடக்க வைப்பேன். ராஜன் மீனாவின் மேல் ஏறி பயணம் செய்தான். அவனுக்கு கடலின் அழகு தெரிந்தது. மீனா ராஜனுக்கு சிப்பி கொடுத்தது. இறுதி உலகம் தீமலை. அங்கே பயம், சத்தம், வேகமாக ஓடுற விலங்குகள் எல்லாம் வழி தவறின. ராஜன் மட்டும் மெதுவாக கல்லை பார்த்தான், காற்றை கேட்டான், நிலத்தை தொண்டான். அவன் பாதுகாப்பாக எல்லாரையும் வழிநடத்தினான். அந்த நேரம் வரைபடம் ஒளிர்ந்தது. பொறுமைதான் பெரிய சக்தி என்று எழுதப்பட்டது. ராஜன் தன் காட்டுக்குத் திரும்பினான். எல்லா விலங்குகளும் வரவேற்றன. ராஜன் வந்துட்டான். ஆந்தை ஓமன் சொன்னான், நீ உலகம் பார்த்தாய். ஆனா அதைவிட பெரிய விஷயம், நீ உன்னை அறிந்துகிட்டாய். ராஜன் சிரித்தான். மெதுவா நடந்தாலும் கனவு பெரியதா இருக்கலாம். மாரல் ஆஃப் தி ஸ்டோரி இஸ், பொறுமை ஒரு சக்தி. பயணம் நம்மை புத்திசாலியாக மாற்றும். நட்பு எல்லா இடத்திலும் கிடைக்கும். வேகம் இல்லாமலும் வெற்றி பெறலாம். விக்ரம் என்று ஒரு நல்ல புத்திசாலி பையன் இருந்தா. ஸ்கூல்ல படிப்பும் விளையாட்டும் எல்லாம் நன்றாக செய்யவா. ஆனா அவருக்கு ஒரே ஒரு பெரிய பயம். பெரிய கூட்டம் முன்னாடி பேச்சு பேசவே முடியாது. டீச்சர் சொல்லுவாங்க, விக்ரம், நான் சொன்ன டாபிக்ல 2 நிமிஷம் பேசு. விக்ரம் உடனே முகம் சிவந்து கைகளை பதறி, மிஸ், வேற யாராவது பேசட்டும்,
மெல்ல சொல்வான். அவனுக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு நாள் பள்ளியில பெரிய அறிவிப்பு, ஆனுவல் ஸ்பீச் காம்படிஷன். எல்லாரும் எக்ஸைட்டா, நான் ஜெயிப்பேன், என் டாபிக் செம்ம ஹிட் ஆக்கும். ஆனா விக்ரம் மட்டும் மனசுல நினைச்சுக்கிறான், போட்டியில நிக்கவே நான் ரொம்ப பயப்படுவேன், நிக்கும்போதே வார்த்தை வந்துடாது. அவனோட நல்ல தோழி ஆனிதா அவனிடம் வந்து சொன்னாள், விக்ரம், நீ ரொம்ப நல்லா பேசுவ, வீட்டுல நம்ம டாடி பேசுறதெல்லாம் செம்ம ஃப்ளோ, பயமா இருக்கிறதால நீ பின்வாங்காத. விக்ரம் சும்மா புன்னகைச்சான். ஆனா உள்ளுக்குள்ள பயம் குறையவில்லை. அவன் வீட்டுக்கு வந்ததும் அப்பா நோட்டீஸ் பண்ணார் விக்ரம் சோர்வா இருந்ததை. விக்ரம் எல்லாம் சொல்லிட்டான். அப்பா மெதுவா புன்னகைச்சு சொன்னார், சரி, நான் உனக்கு ஒரு ரகசியம் சொல்றேன். பயம் வந்தா அத நண்பனா நினைச்சுக்கோ. பயம் சொல்றது என்ன தெரியுமா? நீ கஷ்டமாற ஒரு வேலை செய்யற, அதுவே வெற்றிக்கான முதல் அடிக்கல். அப்பா இன்னும் 3 டிப்ஸ் கொடுத்தார். 1, தினமும் கண்ணாடி முன்னாடி பிராக்டிஸ் பண்ணு. 2, மெல்ல இனிமையா பேசு. 3, யாரையும் பார்த்து பயப்படாதே, எல்லாரும் உன்னை சப்போர்ட் பண்றவங்க. விக்ரம் பயமா இருந்தாலும் அந்த நாளிலிருந்து பிராக்டிஸ் ஆரம்பிச்சான். போட்டி நாள் வந்தது. ஹால் நிறைய மாணவர்கள், பேரண்ட்ஸ், பெரிய கூட்டம். விக்ரமோட கால்கள் நடுக்கம். ஆனா அவன் டீப் பிரெத் எடுத்தான். பயம் என் ஃப்ரெண்ட், அது எனக்கு சிக்னல் கொடுக்குது. அவனோட பெயர் அனௌன்ஸ் ஆகி ஸ்டேஜுக்கு வந்தா. தொடக்கத்துல கொஞ்சம் நடுக்கம். ஆனா ஆனிதா அவனை பார்த்து புன்னகச்சா. அப்பா என்கரேஜ்மெண்ட் ஜெஸ்டர் பண்றார். விக்ரம் திடீர்னு கான்ஃபிடென்ட் ஆயிட்டான். அவன் தன் டாபிக், நம்பிக்கை இருந்தா நம்மால பெரியத பண்ண முடியும் என்று செம்ம ஃப்ளோவா சொல்லிட்டு ஃபினிஷ் பண்ணான். ரிசல்ட் டைம். 3வது, 2வது. விக்ரமோட பெயர் வரல. அவன் ஆல்மோஸ்ட் சேட் ஆகிற நேரத்துல, முதல் பரிசு விக்ரம்! ஆடியன்ஸ் முழுக்க கிளாப்ஸ். விக்ரம் ஸ்டேஜ பரிசு வாங்கினான். செம்ம ப்ரவுட். அவனே மனசுல நினைச்சான், நான் பயத்தை ஜெயிச்சிட்டேன். மோரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ், நம்பிக்கை உண்டானா பயம் கூட நம்மோட தோழன். அதை ஜெயிச்சா எதையும் ஜெயிக்க முடியும். இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில மீட் பண்ணலாம்.